வெல்கம் பேக் டு டெக் ஜனா. இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அதான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ 4000 வாட்ச் அவர் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் நம்ம மானிட்டேஷன் எனேபிள். ஸோ இது எதுவுமே இல்லாமல் என்னால் ஓப்பன் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ அதாவது அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் போட்டிருக்க மாட்டேன். ஸோ ஏன் இதில் நான் யூஆர்எல் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆன சேனல் மட்டும் தான் அதில் யூஆர்எல் போடணும். ஸோ நம்ம நார்மலாகவே போட்டோம்னா அது ஒர்க் ஆகாது. ஓகேங்க, இப்போதைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கணக்கு காமிச்சா ஓப்பன் பண்ணோம். நமக்கு எப்போ பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைப் வருதோ, ஸோ அப்போ நம்ம அகைன் போய்ட்டு அங்கே லிங்க் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய மேட்டரே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸ்டார்டிங்கில். பட் நான் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் கிரியேட் ஆகிடும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்லாம் சப்ஸ்கிரைப் கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், வாங்க நம்ம வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் கூகுளில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் அதில் மேலே சர்ச் பண்ணாலே போதும். ஸோ கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 4000 மானிட்டேஷன் எனேபிள் இன்னும் ஆகலை. ஓகேங்களா, நமக்கு 400 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. 1000 சம்திங் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம அகைன் நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா? இப்போவே என்னால் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போவும் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு இந்த ஏர்னிங்ஸ் அதெல்லாம் எதுவும் காட்டாது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தான் வரும். ஃபோனில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சேம் மெத்தட் தான். ஓகே, இங்கே கெட் ஸ்டார்டட் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம இருந்தால் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கெட் ஸ்டார்டட் புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கெட் ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளோட அக்கௌண்ட் வரும். ஸோ நம்மகிட்ட மொத்தம் 2 ஜிமெயில் இருக்குது. அது இங்கே வருது. எனக்கு உங்களோட ஜிமெயில் பார்த்தீங்கன்னா வரும். நான் இதில் பிளர் பண்ணிவிடுவேன். ஸோ இது ஸோ பிரைவசி இல்லை. ஸோ அதனால் நான் பிளர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, என்னோட அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணி லோட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ நம்ம புதுசாக தானே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வெப்சைட் லிங்க், நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கும் இதில் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லைனா எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஹேவ் வெப்சைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கெட் மோர் ஆன் ஆட்சென்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் சஜெக்ஷன் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ அவங்களுக்கு அதாவது ஆட்சென்ஸே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஒரு சில இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சஜெஷன் மாதிரி. ஸோ அது வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லைனா நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் யுவர் பெர்மனன்ட் கண்ட்ரி, அதாவது நம்ம என்ன கண்ட்ரி அப்படின்றத போட்டுக்கலாம். இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன். எங்கே இந்தியாவே காணும் இருக்கு. ஓகே, ஐஸ்லாண்டு கீழே இருக்குது. ஸோ கண்ட்ரி எல்லாமே கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்களா ஐ ஹாவ்ஸ் இன் ரெக்வஸ்ட், அதாவது ஜஸ்ட் இங்கே ஒரு கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி இது. ஸோ இது ஜஸ்ட் இந்த டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் அப்படியே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுறேன். இடத்துல ஸோ எல்லாமே கரெக்டாக போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே டிக் பண்ணியாச்சு. ஸோ நம்மகிட்ட சைட் இல்லை, வெப்சைட் இல்லை, அதனால் ஐ டோன்ட் ஹேவ் சைட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிஞ்சிச்சு. ஓகே, ஸ்டார்ட் யூசிங் ஆட்சென்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுவே மானிட்டேஷன் எனேபிள், அதாவது 4000 வாட்ச் அவர் எடுத்துட்டு நான் போயிட்டு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனலே டேரெக்டாக அங்கே காட்டிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்னும் அதெல்லாம் பண்ணல. ஸோ அது நான் பண்ணால் அதுக்குமே நான் தனியாக வீடியோ போட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம டெக் வித் ஜனா அக்கௌண்ட்டுக்கு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்தோடனே ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல கஸ்டமர் என்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி கஸ்டமர் இன்ஃபர்மேஷனில் நம்மளை பற்றி, ஸோ நம்மளோட அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் ஏன் இப்போ ஃபில் பண்ணல இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். நான் ஏன் இப்போ ஃபில் பண்ணலாம், ஜஸ்ட் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் வீடியோவாக போட்டாச்சு. இப்போது ஸோ இது ஃபில் பண்ணலாம். நமக்கு இன்னும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகலை. 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மானிட்டேஷன் எனேபிள். அதுவே நமக்கு ஆகலை. இப்போ ஃபில் பண்ணுறது வேஸ்ட் தான். கைஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ் பண்ண வீடியோ கம்ப்ளீட் நம்புறேன். அதுவும் பிகினர் யூடியூபருக்கு எல்லாருமே ஒரு யூஸ் பண்ண வீடியோ கம்ப்ளீட் நம்புறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து பார்க்குறாங்கன்னா நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் கைஸ், உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.